ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। குஜராத்தில் 70வது பக்கம் 4வது ஸ்லோகம். ग्रीष्मे तप्येत पञ्चाग्निन वर्षाश्वासारषाज्जले आकण्डमग्नः शिशिरः एवं वृत्तः तपश्चरेत्. கிருஷ்ணர் உத்தவனுக்கு ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. இப்போ வர்ண இது முடிஞ்சு ஆசிரமத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுக்கடுத்தது கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான வாழ்க்கை முறை எப்படி வாழணும், அதுக்கடுத்தது இப்போ வானப்பிரஸ்தத்தில் வானப்பிரஸ்தங்கிறது தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வானப்பிரஸ்துக்கு வரணும்னு ஒரு கணக்கு. அப்போ அது வானப்பிரஸ்த காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை, உணவு, உடை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே கற்றுக்கணும். அதனுடைய எக்ஸிக்யூஷன் தான் இங்கே இருக்கும். வானப்பிரஸ்தம் வந்ததுக்கப்புறம் வானப்பிரஸ்தை பற்றி கற்றுக்கிறது இல்லை. நம்ம பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இதெல்லாம் கற்று வச்சுக்குவாங்க. நம்ம கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போனால் எப்படி வாழணும், வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வரும்போது எப்படி வாழணும், அப்புறம் சன்னியாச ஆசிரமத்துக்குள்ள போனோம்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறது அறிவு குரு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் கொடுத்துருவார். அப்போ அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவன் வாழ்கிறான். இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் மெயின் பிரதானம். இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா பிரதானம்னா படிப்பு படிப்பு படிப்பு, எளிமை, உணவு, உடை எல்லாத்துலேயுமே எளிமை. எவ்வளோ மேக்ஸிமம் கற்றுக்கணுமோ கற்றுக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அது அவ்வளோ சிறப்பாக இருக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது பிரதானமாக படிப்பு. அப்புறம் மேரேஜ், கல்யாணத்துக்கு கிரகஸ்தாசிரமத்தில் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணி பஞ்சமகா யக்னங்கள் பண்ணி கர்மயோகம் பண்ணி தான தர்மங்கள் நிறைய சம்பாரித்து நிறையா தான தர்மங்கள் பண்ணி தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, இதெல்லாம் கிரகஸ்தா ஆசிரமம். அதுக்கு அடுத்தது இப்போ வானப்பிரஸ்தம். இங்கே பிரதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜபம், தியானம், ஜபம், தியானம், ஜபம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, பஞ்சாக்னி அப்படிங்கிற ஒரு தவத்தை பற்றி சொல்றார். இந்த இதில் தவம். இப்போ தவம் அப்படிங்கும்போது நம்ம அந்த வார்த்தை நிறைய சிந்திச்சிருக்கோம். நம்ம ஒரு நல்ல ஒரு தன்மையை பெறுவதற்காக நம்மளா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தான் தவம். இப்போ வாக் தபஸ் எனக்கு இல்லை, தேவையில்லாமல் விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னென்னானே இஷ்டப்பட்டு வாக்கை குறைத்து கொண்டு இருந்து பழகிறது தவம். காட்டில் போய் உட்காந்து பண்ணுறது பேர் தவங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ உண்ணாவிரதம், நாக்கு அடக்கவே மாட்டேங்குது, சும்மா எதையோன்னு சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னா உண்ணாவிரதம், விரதம், தவம். என்ன நாக்கு நான் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்ங்கிற மாதிரி அதை கண்ணில் பார்க்காம இருந்து ஒன்று பழகிறது. இந்த தவத்தில் நம்ம முக்கியமாக ஒன்று கவனிக்கப்பட வேண்டியது, அந்த தவ வாழ்க்கை வாழ்கிறவங்கனால அவங்களுக்கு மட்டும் நன்மை கிடையாது, அந்த சமுதாயமும் சிறப்பு பெறும். யார் தவ வாழ்க்கைக்குள்ள வர்றாங்களோ அவங்களும் அவங்க குடும்பமும் அவங்க வாழ்ற சமுதாயமும் நன்மை கண்டிப்பாக அடையும். இப்போ அந்த தவத்தை மேற்கொள்ளும் போது என்ன நம்ம அலர்ட்டாக இருக்கணும்னா,
அந்த தவத்தின் மூலியமாக நாம் வலிமையை பெறணுமே தவிர வலிமை இழந்து விடக்கூடாது. இப்போ நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கீங்க அப்படின்னா அதனால் உண்ணாவிரதம் முடிந்து வெளியில் வரும்போது பிரிஸ்காக வரணும். அப்போ தான் அந்த தவம் கரெக்டுன்னு அர்த்தம். நீங்கள் மௌன விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தவம் முடித்ததற்கு பிறகு அதில் வலிமை பெறதான் இருக்கணும். ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஒரு வாரம் விரதம் இருந்தேன், அல்சர் கிளம்பிடுச்சு, டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆகி ட்ரிப் இறக்கிட்டு வந்தேன்னா அதுக்கு பேர் தவமே அல்ல. எந்த தவமும் நம்மை வலிமை பெருத்துத. அந்த காலம் முடிந்ததற்கு பிறகு உடலும் அதுக்குண்டான தவத்தில் உடல் வலிமை வரும். மனத்துக்குண்டான தவம் பண்ணும்போது மனம் வலிமை பெறும். இந்திரியங்களுக்குண்டான தவம் பண்ணும்போது இந்திரியங்கள் வலிமை பெற்றால் நீங்க செஞ்ச தவம் சரின்னு அர்த்தம். சப்போஸ் என்னால வலிமை இழந்துட்ட மாதிரி தோணுச்சுன்னா நீங்க பண்ற தவம் எங்கோ தவறு நடக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஒரு குருட்ட கேட்டு ஃபாலோ பண்ணணும். இது பிளஸ், இது மைனஸ், இது செய்யணும் செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சாங்க நானும் பண்றதுக்கு பேரு தவம் அல்ல. சொந்தக்காரங்க ஒத்து சொன்னாங்கிறக்காக நான் இருக்கிறேங்கிறது தவமே அல்ல. ஏன்னா அங்கே என்ன தப்பு வரும் எதுங்கிறது தெரிஞ்சு செய்யணுங்கிறது முக்கியமாக நமக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தபஸ்சரேத்து, கடைசி வேர்டு என்ன சொல்றாரு? தபஸ்சரேத்து, தவத்தை நீ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் மேற்கொள்ள வேண்டும். என்னென்ன? கிரீஷ்ம தப்பியேத்த பஞ்சாக்னின்னு. கிரீஷ்மனாக வெய்ய காலத்துல பஞ்சாக்னி வித்தியான்னு என்ன தெரியுங்களா? இப்போ நமக்கு முன்னாலையும் தீ, பின்னாலையும் தீ, ரைட்லேயும் தீ, லெஃப்ட்லேயும் தீ. தீனா என்னது? இந்த கொடைக்கானல் அவங்களாம் போகிறாங்களா குளிர்காலத்தில் எல்லாம் தீயை வளைச்சி முன்னால் உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தீயை பர்பஸாக பஞ்சாக்னி வித்யான்னு பேர். பஞ்சாக்னி வித்யாங்கிறது வேறு, இந்த இடத்துல பஞ்சாக்னி தவம் விளக்கி. அது எப்படி? நல்ல வெய்ய காலத்தில், கிரீஷ்ம தப்பியத்தை, நல்ல வெயில் காலத்தில். அப்போ என்ன ஆகும்? பஞ்சாச்சா, 4 பக்கம் 4, மேலே யார்? சூரியன் சூடு. ஸோ இந்த இடத்துல இருந்து உடம்பை வருத்துதல் பஞ்சாக்னி, அது பேர் பஞ்சாக்னின்னு. கிரீஷ்ம வெய்ய காலத்தில் தப்பியேத்தனா யூ ஷுட் டூ தவம், பஞ்சாக்னி தவத்தை செய். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் வந்துட்டா இதை செய். அடுத்து 2வது, வருஷ காலத்தில், மழை காலத்தில், வர்ஷாஸ் வாசா ரஷாட்டு, அதாவது நல்ல மழை காலத்தில் என்ன பண்ணு? நல்ல மழை காலத்தில் வருஷனா நல்ல மழை பெய்யும் போது மழையில கொஞ்சம் நலை. நாம் இப்படி குழந்தை வளர்ப்பெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. மழை வர்றதுக்கு முன்னால் குழந்தை மழையில நிலையாமல் பாதுகாக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் உடம்ப பழக்குங்க, கொஞ்சம் நனைஞ்சு பழகுங்க, கொஞ்சம் வெயில நடந்து ஐயோ வெயில் அடிக்கிறே கொடை பிடிச்சிக்க, ஐயோ வெயில் அடிக்கிறே வெயில போக மாட்டேன். அது என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போகும். கொஞ்சம் வெயில வெயில்ல காயணும், கொஞ்சம் வெயில்ல நடக்கணும், கொஞ்சம் வெயில்ல. இப்பெல்லாம் கண்ணாடி காரில் போகும்போது சைடில் கண்ணாடி கையில் வெயில் பட்டா கூட அது படாத மாதிரி ஒன்று தவறு. கொஞ்ச நேரம் படுட்டுமே, கொஞ்சம் அந்த விட்டமின் டி ஸ்கின்னுக்கு நல்லது தானே. வெயில் படும்போது அதையும் மூடிக்கிட்டு ஏசியும் போட்டுக்கிட்டு அவன் டிரைவர் விடுற காற்று நான் போடுற காற்று அவனு வாசிச்சுக்கிட்டு சுவாசிக்கிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு கார் உள்ள காற்று உள்ளே வெளியில் போயிட்டு கொஞ்சம் வெயில பட்டுக்கிட்டு இப்படி ஒரு இடத்தையும் நாம் தாங்க முடிவு பண்ணணும். அந்த ஒரு இடத்துலையும் அந்த ஏசி இல்லாமல் அவாய்ட் பண்ணி ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து. வெய்ய காலத்தில் படுக்கிறோம் ஏசி ரூமில், சாதாரண காலத்தில் வெளியில் படுக்கலாம், முடியலிங் போது படுக்கிறோம், அது வேற. ஆனால் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணணும். எது? செயற்கைக்கு போகாமல். இது வானப்பிரஸ்தாசனம் இல்லை, எல்லா காலத்துலேயும் சொல்கிறேன். ஆனால் வானப்பிரஸ்தம் கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை விட்டு செயற்கைக்கு போகாதீங்கிறது. அடுத்தது மழை காலத்தில் வருங்க. மழை காலத்தில் மழை பெய்யும் போது, மழை காலத்தில் வெளியில் போகிறதுன்னு சொல்ல, மழை காலத்தில் மழை பெய்யும் போது கொஞ்சம் போய் நனைஞ்சிட்டு வா. அடுத்தது ஜலே ஆக்கண்ட மக்ன சிஷரக. சிஷிரகனா குளிர்காலம், சிஷிரக. அப்ப என்ன பண்ணு? குளிர்காலத்தில் நல்ல தண்ணிக்குள்ள உருண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணிக்குள்ள தொண்டை நனையிற வரைக்கும் தண்ணிக்குள்ள உட்கார்ந்து பழகு. உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை காட்டு, சூட்டை காட்டு, கொஞ்சம் மழையை காட்டுங்கிறார். அந்த மாதிரி பழகுங்க வயதான காலத்தில், அதாவது வானப்பிரஸ்த காலத்தில்ங்கிறார். இதெல்லாம் பழகு. அடுத்தது ஏவம் விருத்தக, இவ்வாறு தவம்.
இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் இருக்கு பாரு, இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, உதக வாச விரதம்னு பேர். உதக்கம்னா நீரா, உதக்க வாச விரதம். குளிர்காலத்துல தண்ணிக்குள்ள உட்கார்ந்து அந்த குளிர் உடம்புக்கு காட்டுறது உதக வாச விரதம். இவ்வாறு தபஸ்சரேத்து, இந்த மாதிரி தவத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது அக்னி பக்வம் சமஸ்னியாத் கால பக்வம் அத அபிவா உலு கல அஸ்ம குட்டக வா தந்த உலு கலக ஏவவா. இப்போ உணவு பத்தி சொல்றார். இது வந்து ஹவு டு எக்ஸ்போஸ் யுவர் என்விரான்மெண்ட். ரொம்ப ஜென்ரலா என்னன்னா, ரொம்ப பாடியை வந்து ரொம்ப பாதுகாத்து வைக்காத. கொஞ்சம் எல்லாத்துக்கும் இது வந்து நீங்க வந்து வானப்பிரஸ்த காலத்துல மழை நலையுன்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சு பழகிருக்கணும். நாம பாட்டு நாளைக்கு உடனே போய் எல்லாம் நனைஞ்சிடாதீங்க. நாம பாதுகாத்து பாதுகாத்து உடம்பு எதுக்கு லாய்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு இவங்க பகவான் சொல்லிட்டு போய் நாளைக்கு போய் நனைஞ்சிங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஸோ இதெல்லாம் சின்னதுலேருந்து பழகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வானப்பிரஸ்தத்தில் வந்து பண்ணுறது இல்லை, மழையில் நனையிறது, அக்னியில் உட்காடுறது ஆச்சுங்களா. அடுத்தது இங்கே சொல்றாரு உணவு. வானப்பிரஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் உணவுங்கிறது என்ன சொல்றது, போஜனா எதை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அதாவது உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அது சாப்பிட்டா போதும். உட்காந்து முந்திரி பருப்பை தனி ஊற வச்சு குடிக்கிறது, அரைச்சு என்ன ஆகுனாங்க, தேவையில்லாத கேலரிஸ் உள்ள போயிடும். அப்ப அது வேற பிரச்சனைகள் உள்ள விட்டுப்படும். எளிமையான உணவு, உடை எளிமை, உணவு எளிமை, அப்புறம் ஆபரணங்கள் அதுல என்ன இருக்கணும், அந்த வயதுக்கு தகுந்த எளிமை இருக்கணும். அதுதான் சொல்றாரு அக்னி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உணவு சொல்றாரு. நீ என்னென்ன உணவு சாப்பிடலாம் எவ்வளவு சொல்றாரு பாருங்க இறைவன். அக்னி பக்குவம் சமஸ்னியாத்து, அதாவது அக்னி பக்குவம்னா அக்னியில் நன்கு பக்குவம் அடைந்தன, நன்கு வெந்தன்னு அர்த்தம். இப்ப தானா இப்ப வாழைக்காய் வாங்கி வைங்க, அது தானா பழுக்குது, அது ஒரு பக்குவம். பக்குவமா செய்யுங்கிறாங்களே, இதுதான் பக்குவம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு. தானா பழுக்குது, பக்குவம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணும். அதை போல வேக வைத்த அக்னினா அக்னியில் வேக வைத்து பக்குவம் செய்த உணவை நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ, நம்மளோட டைஜஷன் சக்தி எவ்வளவு இருக்குதோ, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு டைஜஷன் சக்தி, ஏன்னா டைஜஷன் சக்தி குறைய ஆரம்பிச்சது. அப்போ நம்மளுடைய டைஜஷன் சக்திக்கு எது முடியுமோ, எது நம்மளால ஜீரணம் பண்ண முடியுமோ அதை நல்லா அக்னியில வேக வச்சு சாப்பிடு. அதான் அக்னி பக்குவம் சமஸ்னியாத்து. நம்மளுடைய உடல் எடை, உழைப்பு இதெல்லாம் கணக்கு வந்துடும். வேக வச்சுங்கிறக்கா எல்லாம் வேக வச்சு போட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது காலப்பக்குவம். காலத்தினால் பக்குவம் அடைந்தனா பழங்கள்லாம் அதுல வந்து நீங்க வந்து அக்னியில வச்சு அது பழுக்கிறது இல்லை. காலம் ஒரு 1 டே 2 டே விட்டா அது என்ன ஆகுது, 2 நாள் அது பழுக்குது. பாத்தீங்களா, காலத்தினால் பக்குவம் அடைந்த அபிவா. அதையாவது ஃப்ரூட்ஸ் மெயின், இது சொல்றது ஃப்ரூட்ஸ். காலத்தினால் பக்குவம் அடைந்த பழங்களை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் அக்னியில் வேக வைத்த உணவுகளை சாப்பிடு. காலத்தினால் பழுத்த பழங்களை மேக்சிமம் எடுத்துக்கோ. அடுத்தது உளுக்கலை. இப்போ வந்து உளுக்கலைனாங்க உரல் வச்சு இடிக்கிறது, அஸ்ம குட்டகன்னா அம்மியில் வச்சு அரைக்கிறது. நல்ல உணவுகளை இந்த மாதிரி தானியங்கள் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா முழு தானியமா எடுத்துக்கிறது ஜீரணம் ஆகாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, உரல்ல வச்சு நல்ல இடிச்ச மாதிரி தானியத்தை சாப்பிடு, இல்ல அம்மியில வச்சு அரைச்ச மாதிரி ஒரு தானியத்தை சாப்பிடு. அல்லது வா தந்த உலுக்கல், அல்லது வாயில போட்டா பல்லுல நல்லா மென்னு முழுங்கு. நல்ல இந்த தானியங்கள் வந்து அந்த பவுடர் ஃபார்முக்கு பண்ணதுக்கு அப்புறம் உள்ள முழுங்கு. அப்படியே முழுசா ஸ்பீடா அரையா முழுங்கக்கூடாது, உள்ள போய் ஜீரணம் ஆகாது. அதனால என்ன சொல்றாரு, ஒன்னா அம்மியில அரை, இல்லைன்னா உரல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கோ, இல்லையா வாயில போட்டா பல்லுலையாச்சும் நல்லா என்ன பண்ணு, கடைசியில நல்லா மென்னு அரைச்சு சாப்பிடு. உடலுக்கு ஏற்ற உணவை சாப்பிடு. இந்த வயசுக்கு உன்னால எது ஜீரணம் பண்ண முடியுமோ அதை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிறத அக்னி பக்குவம். காலப்பக்குவம், காலத்தினால் பக்குவம் அடைந்தது. அடுத்தது உரல், அம்மியில் நல்ல தானியங்களை இடிச்சு அல்லது பல்லுல போட்டு நல்லா மென்னு சாப்பிடு. வயதான இது யாரே வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்காரருக்கு கிருஷ்ணர் கொடுக்குற ஐடியா.
ஸ்வயம் சஞ்சினுயா சர்வம் ஆத்மனக விருத்தி காரணம் தேச கால பல அபிஜ்ஞக ந ஆததீத அந்யதா அகிருதம். இது வந்துங்க சைக்கலாஜிக்கலா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். வானப்பிரஸ்த காலத்துல எப்படி நம்ம மனதை உடல் அளவுக்கு நம்ம மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டத்துக்கு வரலாம், அதை பத்தி பேசல. மனம் எப்படி வச்சிருக்கணும், நம் தேவையை நாம்பளே செய்து பழகிக்கணும். பழகிறது என்ன, சின்னதுல இருந்து பண்ணியிருந்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை. சின்ன 50 வயசு வரைக்கும் மற்றவங்களை ஏச்சு வேலை வாங்கிட்டா 50 வயசுக்கு அப்புறம் நம்மளால எதுக்கு கணவன் மனைவி வாழும்போது பாருங்க, ஒரு மனைவிங்கிறவங்க கணவனுக்கு வேணுங்கிற எல்லாமே தானே செஞ்சு 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 அவருக்கு துணிமடிக்கும் தெரியாது, ஒரு டேபிள் மேல எதுவுமே தெரியாம சாப்பாடு இதுல இருக்கும், கிச்சன்ல இருக்கும், அதை கொண்டு வந்து டைனிங் டேபிள் உட்காந்து போட்டு சாப்பிட்றதோ அல்லது காஞ்ச துணி எடுத்து மடிக்கிறதோ இல்லை மழை வந்தா கொண்டாந்து உள்ள எதுவுமே அப்படியே அது பத்தினி பாசம் என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் தப்புங்க. அப்படி பண்ணிட்டு இப்ப டொப்படி போயிட்டா அவருக்கு என்ன பண்றனே தெரியாது, அப்படியே பெப்ப நிக்கிறாரு வாழ்க்கையில. சின்ன சின்ன விஷயங்கள் அவர் போற ஒரு மன துக்கத்துக்கு இந்த உலகத்துல யாருமே போறதில்லை. ஏன்? தன்னோடக்கு தேவையை தானே செய்து பழகிக்கிறது இல்லை. அவங்க பழகினாலும் நான் தான் மனைவி தான் எல்லாம் செய்யணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு, நான் தான் செய்யணும்னு மனைவி எதிர்பார்த்துக்கிறோம். அப்ப செஞ்சு 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 கடைசியில் அவர் எதுக்குமே கையாளாகாம அப்படியே உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஜென்ரேஷன் எது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பு தான் தோணும். அவங்க பூர்ண திருப்தி படுத்தவே முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள மருமகளா மகளா செய்வாங்க. ஆனா அவரை திருத்த யாருனாலே முடியாது. கொண்டே முதியோர் தள்ளத்துல தள்ளிடுறாங்க. நீ கெட இங்கே கெட, வேற வழி இல்லை அவங்கனால. இப்ப முதியோர் இல்லம் தோன்றுவதற்கு முதியோர்களும் ஒரு காரணம் நம்ம சிந்திக்கணும். வேற பசங்க மட்டும் இல்லை, பசங்க அந்த மாதிரி இருந்தாலும் வச்சு ஜமாளிக்கணும் தான். ஆனா அவங்க கொண்டு தள்ளுறதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி எதையும் ஏத்துக்கிற முடியற தன்னுடைய வேலைகளை தானே என்ன தெரியுங்களா, சைக்காலஜியா பாதிச்சிடறோம். இத்தனை நாள் உனக்கெல்லாம் பண்ணல, எனக்கு இப்ப 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுல, நீ செய் பிசினஸ். ஆர் யூ டூயிங் பிசினஸ் யுவர் கிட்ஸ்? அது நான் அந்த ஆட்டிடியூட்னால தான் யாரை பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள எரிச்சல், சண்டை, கோபம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தானா இதுதான் சொல்ற, வயசான காலத்துல எதற்காகும் 2 இட்லி வச்சு சாப்பிட்ற, இன்னொரு இட்லி வேணும்னா எந்திரிச்சு போய், இல்லைன்னா அதுக்கு உண்டான டேபிள் மேல எந்திரிச்சு போய் தடுவில் சாப்பிடப்ப எந்திரிக்க கூடாது. அதனால டேபிள் மேல வச்சுக்கிட்டு உனக்கு வேணுங்கிறது எல்லாம் ரெடி தண்ணி ஒரு டம்ளர் கொண்டாந்து வச்சுக்கிறது, என்னென்ன முடியுமோ அதை கொண்டாந்து வச்சு மற்றவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாத, உன்னுடைய வேலைகளை உன்னுடைய துணியை நீயே துவச்சுக்கோ, நீ படுக்கிற பெட்டை நீ மடிச்சு வை, எதுவுமே இல்லாம நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் பாருங்க அவங்க வர்ற கஷ்டம் அளவில்லாத கஷ்டம். அதே மாதிரி கணவன் போனாலும் அந்த சார்பு நிலை இருக்கிற மனைவிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது கேட்டா அன்பு பாசம் அப்படி இல்லை, இருக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்ந்தான் ஆகணும், அவரோட போயிட முடியும். ஸோ அது என்ன சொல்றது, ஒரு அதுக்கு என்ன சொல்லுமா, சுவாதந்திரிய விருத்தின்னு பேருங்க. அதுக்கு பேர் மனதளவுல வர சுவாதந்திரிய விருத்தி. அது பழகிக்கணும், சின்ன வயசுல இருந்து பழகிக்கணும். தனியா கடைக்கு போனா போக முடியாது, துணைக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு தனியா ஒரு கோயில் 10 பேரோட சேர்ந்து போனா ஜாலி, ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தராவது இருக்கணும் துணைக்கு. கடை வீதி போறக்கு, கோயிலுக்கு போறக்கு. கூட்டு பிரார்த்தனை நிறைய பேர்த்தோட சேர்ந்து போறது நல்லதுங்க. ஆனா தனியா போய் பழகிக்கணும். அவர் தான் சொல்றாரு சுவாதந்திரிய விருத்தி. எதையுமே சுதந்திரமா மற்றவங்களை சார்ந்திருக்க வரைக்கும் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அங்கு இழந்து விடுகிறீர்கள். வெளியில போய் நின்றுட்டு எனக்கு 30% கோட்டா கொடுன்னு கேட்கறது அர்த்தமே இல்லை. நான் மற்றவங்களை சாராம எந்த விஷயத்துக்கும், இப்ப ஒண்ணும் இல்லை, நோய்பட்டுட்டோம், ஒரு கால் உடஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம சார்ந்தா அதை பத்தி அவர் சொல்லல. வயதான காலத்துல அந்த சார்பு இருக்கும். ஆனா மனதளவுல சார்புங்கிறத வச்சுக்கிட்டோம்னா என்னுடைய சுதந்திரத்தை நான் இழந்து அடிமைத்தனத்துக்கு போய் மனதளவில் படாத வேதனை அனுபவிப்போம். அதனால சொல்றாரு, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போது நீ என்ன பண்ண, இது பழகிக்கணும், வானப்பிரசத்துல ஃபாலோ பண்ணிக்கணும். யாரையும் எதற்காக, அதுக்கு என்ன சொன்ன, சுவாதந்திரிய விருத்தி, இண்டிபெண்ட் லைஃப் ஸ்டைல். குடும்பத்தோடு இருக்கிறோம், நமக்கு வேணுங்கிற காரியத்தை நம்ம முடிச்சுக்கணும், தேவையெல்லாம் போய் மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. வச்சுங்களா? இப்போ ஸ்வயம் சஞ்சினு யாத்து, தானே ஸ்வயம்னு என்ன, தனக்கான வேலைகளை தானே செய்து கொள்ளுதல், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது.
சர்வம் ஆத்மனக. ஆத்மனகனா தன்னுடைய எல்லா தேவைகளையுமே, சர்வம் என்னென்ன வேணுமோ, ஒரு பொருள் வேணும்னா கடையில் போய் வாங்கிட்டு வர்றது, ஒன்று வேணும்னா சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே, அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். விருத்தி காரணம், வாழ்க்கைக்கு தேவையான, விருத்தினா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் காலையில பல்லு விளக்குறதுல ஆரம்பிச்சு நைட்டு போய் படுக்கிற வரைக்கும் என்னென்ன தேவையோ முதல்ல அதற்குண்டான அறிவு வேண்டும். ஒரு சட்டை மடிக்க சொல்லுங்க, மடிக்க தெரியாது, அறிவே இருக்காது, செஞ்சா தான் அறிவு வர முடியும். ஸோ அந்த அறிவை பெற்று முதல்ல நம்முடைய வேலைக்கு என்னென்ன அறிவு வேணுமோ முதல்ல அதை கற்றுக்கணும். நான் போய் கலெக்டராக இருக்கேன், வீட்டில் வந்து துணி துவைக்க தெரியாதுன்னா வேஸ்ட்டு. உனக்குண்டான வேலையை பழகிக்கணும். கலெக்டராக இருக்கிறது போது அதனால நான் வந்து சமையல் பக்கம் வர மாட்டேன், கலெக்டராக இருக்கிறனால நான் வந்து துணி மடிக்க மாட்டேன். கலெக்டராக இருக்கிறனா எத்தனை நாள் கலெக்டராக இருப்பீங்க? அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்கு வந்தால் என்ன தெரியும்? துணி மடிக்க தெரியாமல் நின்றுக்க வேண்டியது தான். எம்ப உடனே நம்மளுக்கு மடிக்க தெரியலனா அது கலெக்டராக இருந்து என்ன பிரயோசனம் நான் கேட்குறேன். ஏன்னா எத்தனை நாள் கலெக்டராக இருக்க போறீங்க? 54 வந்து அனுப்பிச்சு விட்டுருவானே. ஒரு 20 இயர்ஸ் இருப்போமா? 25 போகிறோம், 35 45 இருப்போமா? 50. அது எல்லா பீரியடும் கலெக்டராக இருக்க முடியாது. ஸோ அந்த மினிமம் அந்த டைமுக்கு வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்? மித்த லைஃப் வாழ தெரியாமல் மாட்டிக்க கூடாது. விருத்திக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுக்கணும். இப்போ நம்ம திங்ஸா ஒரு நம்மளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, நமக்கு வேணுங்கிற உணவை நம்ம சமைச்சுக்கிறது, நமக்கு உண்டான துணியை நம்ம துவைச்சிக்கிறது, நம்ம இடத்த நம்ம க்ளீனாக, இந்த மாதிரி ஒரு செயல், நமக்கு வேணுங்கிற பொருளை நாமளே போய் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி இருங்க. வானப்பிரஸ்தத்துக்கு தான் சொல்றாரு. தேச ஞானம் என்ன சொல்றாரு அடுத்தது? நீ எந்த இடத்துல வாழ்றையோ அதை பற்றிய ஞானம், அறிவு, எது எங்க கிடைக்கும், நமக்கு தேவை என்னன்னு தெரியணும். அந்த தேசத்துல போய் நம்மளால, ஏன்னா வானப்பிரஸ்தம் நீ ஒரு தனிமையில் வாழ போறீங்க அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து தனிமையில் வாழ போறேன், வானப்பிரஸ்தம் நான் தனிமையில் இருக்க போறேன்னு முடிவு பண்ணீங்கன்னா எந்த இடத்துல போய் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தை பற்றி அறிவு இருக்கணும். எப்ப போறதுக்கு முன்னாடியே விசாரிச்சு வச்சுக்கணும், இந்த இடம் நமக்கு ஒத்து வருமா? தேசம். அடுத்தது காலம், அதுல இருக்கிற காலம், அந்த கால தத்துவம் நமக்கு, அது குளிர், இப்ப ஊட்டின்னு வச்சுக்கலாம், அது அந்த காலம், அதையும் அறிவு வச்சுக்கணும். பலம், அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, மைனஸ் என்ன, பிளஸ் என்ன, அங்க போய் இருந்தோம்னா பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அது எனக்கு பலமா பலகீனமா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னாக்க ஆதத்தீனு, அதை பற்றிய அறிவு, கால தேச கால பல, என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு எது, அதாவது எனக்கு எது செட் ஆகுமோ அதை கண்டுபிடிச்சு அந்த இடம், அந்த காலம், அந்த பலம் பலகீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் வாழுங்க. அப்புறம் நாம எந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டாலும், நீங்க வந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரிங்க, வானப்பிரஸ்தத்தில் இருந்தாலும், காமனான ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவை நாமளே பூர்த்தி செய்யணுங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். செல்ஃப் ஹெல்ப், எனக்கு தன் கையே தனக்கு உதவிங்கிறாங்க இல்லையா, அதை தவிர சொல்லிட்டு இருக்க தமிழ்ல நாம் சொல்ற பழமொழி தான் தன் கையே தனக்கு உதவி. இப்போ உன்னுடைய வாழ்க்கை, நம்ம பேசிக்கா ஒரு சைக்காலஜி நம்ம திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பை நான் ஏத்துக்கணும். யாராவது வந்து நமக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துக்க கூடாது. அதாவது டேக்கிங், என்ன சொல்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தப்பு பண்ணாலும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கணும், ஒரு சரி பண்ணாலும் பொறுப்பு, எனக்கு தேவைகளுக்கு உண்டான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளணும். எதாவது சொல்லுவார் சுவாமிஜி, சொல்லுவார் சன்னியாசி வாங்குறேன்ட்டு சன்னியாசி வாங்கி உட்காந்துட்டு சொசைட்டி கொண்டாந்து இவருக்கு சாப்பாடு போடணும் வெயிட், அப்படி இருக்கக்கூடாது. எது சன்னியாசி ஏற்றுக்கிட்டீல, உனக்கு வேணுங்கிற உணவுக்கு நீ என்ன பண்ணிக்கணும், பொறுப்பு ஏற்றுக்கணும். எல்லாம் கொண்டாந்து போடுவாங்க, போடலையே கம்ப்ளைண்டிங் த சொசைட்டி, அப்படி இருக்கக்கூடாது. சன்னியாசிகளுக்கே சொல்லுவார், உனக்கு உண்டான உணவை பொறுப்பை நீ ஏற்றுக்கணும். எந்திரிச்சு போய் பிச்சை நீ தான் கேட்கணும், அவங்கள கொண்டாந்து போடுவாங்களா என்ன, பொறுப்பு. இது வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வேல்யூவான பாயிண்ட். எப்பவுமே எந்த செயலுக்கும் டக்குன்னு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். அதான் சொல்றாரு, உன் வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எடுத்துக்கோ. வயதான காலத்துல இருந்தாலும் எந்த காலத்திலையும், என்னுடைய வாழ்க்கை இப்ப நான் வந்து ஒன்னு அடையணும்னு நினைக்கிறேன், நான் தான் பொறுப்பு. மற்றவங்க யாராவது வந்து இதை பண்ணி கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துக்க கூடாது. என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. செல்ஃப் ஹெல்ப். மொத்தத்தில் இவர் சொல்றது எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ்.
நாட் பிசிக்கல். எல்லாத்தோட வாழலாம். எமோஷனல் இண்டிபெண்டன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிசிக்கல் இண்டிபெண்டன்ட். பிசிக்கலா இண்டிபெண்டன்ட் ஆகுனா வயதான காலத்துல சில விஷயங்கள் பண்ண முடியாது. இப்ப நம்ம ஃபேன் ஏறி தொடங்கி தொடச்சிருவோம். 25 வயசுல பண்ணியிருப்போம், அலாட்டா பண்ணியிருப்போம். இப்ப முடியாது. ஏறி விழுந்தன்னு வச்சுக்கலாம், முடிஞ்சது கதை. அப்போ என்ன பண்றோம்? பிசிக்கலா நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆளை டிபெண்ட் பண்றோம். அது தவறு கிடையாது. எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் அவர் சொல்றாரு. உடல்ல முடிந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருக்கு. பிசிக்கலா, எமோஷனலா 100%, 200% என்ன வந்துரு? இண்டிபெண்டன்ஸுக்கு வந்துரு. யாரையும் எதுக்காகவும் வரக்கூடாது. மற்றவங்க இந்த சின்ன குழந்தைகளாம் மட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரியவங்க பண்ணுறதை நான் பார்த்துருக்கலாம். சின்ன குழந்தைங்க பாருங்க, உழுந்துட்டு சுற்றி முற்றி பார்க்கும். யாராவது நம்மளை கவனிக்கிறாங்களான்னு. யாரு கவனிக்கலன்னு வச்சுக்கங்களேன், அது பாட்டுக்கு எந்திரிச்சு அது பாட்டு போயிட்டு இருக்கும். கீழே உளுந்து யாராவது தன்னை பார்க்குறாங்க, உடனே கத்தும். இந்த புத்தி அந்த வயசுக்கு ஓகே. வயசான காலத்திலையும் இதையே பண்றது. மென்டல் குரோத்துங்கிறத பத்தி ஒரு பர்சன்ட் கூட வளர்த்திக்கிறது கிடையாது. உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே, யாரும் இல்லை அப்படின்னா அமைதியா போய்க்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சீக்கிரமா வச்சு செய்ய வேண்டியது. நீ அதை பண்ணல, இதை பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல ஒன்னா. ஸோ என்ன ஆகுது? அந்த குழந்தைத்தனத்தை அப்படியே இருக்காங்கன்னு இருக்கு. 60 வயசு 70 வயசு ஆயிருக்கும். ஆனா மனம் வளர்ச்சி, பக்குவம் இல்லாத மனம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு வானப்பிரஸ்த ஆசிரமத்துல. இட் இஸ் உன்னோட தேவையை நீயே பண்ணிக்கோ. தனிமையை இருந்து பழகிக்கோ. ஒரு தனிமையா ஒரு டிராவல் பண்றதாகட்டும், ஒரு தனியா தூங்குறதாகட்டும், தனியா ஒரு வீட்டுல எதா இருந்தாலும் பழகிக்கணும். அடுத்தது, வன்யைகி சரு புரோடாசைகி நிர்வபேத்து காலச்சோதி தான் நது ஸ்ரௌத்தேன பசுனா மாம் யஜேத வனாஸ்ரமி. இப்போ வன்யைகி, அந்த வன்யைனா வானப்பிரஸ்த ஆசிரமத்தில். இப்ப நீ கிரகஸ்தாசிரமம் இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அது வானப்பிரஸ்தம் வரும்போது பார்த்துக்கலாம், அப்படி உட்கார்ந்துருக்க கூடாது. வானப்பிரஸ்தம் நம்ம போகும்போது எப்படி இருக்குங்கிற அறிவே கிரகஸ்த ஆசிரமத்தில். ஆக்சுவலா இது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டிய ஞானம். ஏதோ கடவுளுடைய அருகிறதுனால இப்ப கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கும் போதே வானப்பிரஸ்தத்தை எப்படி கழிக்கணும்னு இறைவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சரி கேட்கும்போது, வயசானவங்களுக்கு தான் வானப்பிரஸ்தங்க, நான் என்ன கிரகஸ்தால் இருக்கிறேன். இருந்தாலும் அறிவை பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் என்ன சொல்றாரு? சரு புரோடாசைகி. உனக்கு அந்த ஆசிரமத்துல என்ன கிடைக்குதோ, ஒரு கஞ்சி அல்லது புரோடாசானாங்க உத்தரத்தோடு வரும், அதாவது ஒரு சப்பாத்தி மாதிரி வர ரொட்டி மாதிரி, இட்லி மாதிரி, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கோ. அவ்வளவுதான் சொல்றது. வறண்ட சப்பாத்தி அல்ல சோளமா அவளை செஞ்ச ரொட்டி, அந்த மாதிரி. அது புரோடாசன். அந்த மாதிரி மாவுல செய்யறாங்க பாத்தீங்களா, அது பேர் ரொட்டியா செய்யணும், அது பேர் புரோடாசன் பேரு. அந்த மாதிரி எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்க. அடுத்தது நிர்வபேத. அவர் என்ன சொல்றாரு? நீ கிரகசாஸ்திரத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணிருப்ப? நிறைய அக்னி காரியம் பண்ணிருப்ப, ஹோமம் பண்ணிருப்ப, நிறைய விஷயங்கள் டைம் நீ வேற விஷயத்துல நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்ப. இப்போ திடீர்னு கொண்டாந்து வானப்பிரஸ்தல ஆசிரமத்தில் விட்டோன்னா அந்த டிரான்சிஷன் டைம்னு ஒன்று பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு, வெளியில் வந்தோன்னா அந்த டிரான்சிஷன் டைமில் ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் அடாப்ட் ஆகிக்கும். ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா நெய்ங்கும். ஏன்னா வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி சுகமாக இருந்துச்சா, இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வீட்டில் அந்த குழந்தை நல்லா பழகிருக்கும். அப்புறம் கொண்டு ஸ்கூல் விட்ற பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் டைம் அந்த டிரான்சிஷன் டைம்ங்கிறது நம்ம இன்பிட்வீன் டைம் சொல்லுவோம். அது ஃபிசிக்கலாக ஸ்கூலில் உட்காந்துருக்கும், ஆனா உண்மையால மென்டலா அது வீட்டில் இருக்கும். அந்த நிலை பேரு டிரான்சிஷன் டைம்னு பேரு. அந்த மாதிரி நீங்க கிரகஸ்த ஆசிரமத்தை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எது கேட்டாலும் டைம் இல்லை. எங்க அது பண்ணீங்களா, அதுக்கு டைம் இல்லைங்க, எங்க இது பண்ணீங்களா, அதுக்கு டைம் இல்லை, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா. திடீர்னு ஒரு நாள் வானப்பிரஸ்திலிருந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போறேன்னா அந்த டைமை என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா ஏதாவது பொறுப்புகள் விட்டுட்டோமே, அதனால பைத்தியம் முடிச்சிடும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ அவர் இறைவன் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி டிரான்சிஷன் டைம், அதுல என்ன பண்ணு? நீ கிரகசாஸ்திரத்துல என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்த? அவர் காலத்துல எல்லாம் அக்னி காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோமம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அதை என்ன பண்ணு? கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணு. கம்ப்ளீட்டா விட்டுட்டு பெப்ப நிக்காத. என்ன பண்றதுன்னு தெரியாத டைம் என்ன பண்ற? எம்டி மைண்ட், டெவில் ஒர்க் ஷாப் ஆயிரும். ஸோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு அது முன்னால அது ஃபாலோ பண்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு
ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு டிரான்சிஷன் டைம் மட்டும் சொல்றாரு, அதுக்காக கடைசி வரைக்கும் பண்ணுன்னு சொல்ல, இன்பிட்வீன் டைமுக்கு நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். எதை நிவர்ப்பயேத்து யாக பூஜைகள் மேற்கொள்ளலாம். ஆனா கால சோதிதான் அந்த அது மெத்தட்ல இருந்து மாறிடக்கூடாது. நான் வானப்பிரஸ்துக்கு வந்துட்டேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சா போதும், காலத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், பொருள்களை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், அவிசை கொஞ்சம் எல்லாம் தேடுறதெல்லாம் கஷ்டம், அப்படியெல்லாம் எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த காலத்துல இந்த ஹோமம் பண்ணணும்னா அதை பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு பண்ணுன்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஏன்னா உன்னால சும்மா இருக்க முடியாது. கிரகஸ்தாசிரமத்துல ஓடி ஓடி ஓடிட்டு திடீர்னு வானப்பிரசம் வந்தா உன்னால உட்கார்ந்துருக்க முடியாது. கால சோதித்தான், குறிப்பிட்ட காலத்தில் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. எந்த காலத்துல பண்ணணுமோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. என்ன பொருள்கள் வேணுமோ ஹவிசு அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. ஆனா குறிப்பிட்ட காலத்துல கொஞ்ச நாளைக்கு நீ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்கிறாரு. நது ஸ்ரௌத்தேன பசுநாமாம் யஜேத வனாஸ்ரமி. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்களில் பலி கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கும். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவே போயிட்டு இருக்கு. நாம தெளிவாய்க்கணும். இப்ப பசுவை பலி கொடுக்கறது, ஆட்டை பலி கொடுக்கறது, இந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? வேதத்துல சொல்லப்பட்டு சொன்னா எப்படி? அகிம்சாவை சொல்லிட்டு உயிர் ஹோமம் பண்றது கொண்டு உயிரை போடலாமா? அப்படின்னா இறைவன் எதுக்காக ஹோமத்தில் இப்போ ஆட்டை வெட்டிட்டு ஹோமம் பண்றது அந்த மாதிரி பலியிடுதல் வச்சுக்கோங்களேன், ஏன் அவர் கொண்டு வந்தார்னா, இறைவன் வேண்டான்னு சொன்னாலும் தமோகுண பிரதான பீப்புள் செய்ய மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ வேண்டாப்பா இதெல்லாம் செய்யாத அப்படின்னா, கெடா வெட்டாத எடுத்துக்கலாமே, கெடா வெட்டாத, அதை 4 பேர்த்து கூப்பிட்டு வச்சு போடாத அப்படின்னு இப்ப சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அது பாப்பம், உயிரை கொள்ளுதல் அஹிம்சை, அது உனக்கு பாப்பம். அதை வேற 4 பேர்த்த கூட்டு வச்சு அந்த பாவத்தை அவங்களுக்கு நாம என்ன பண்ணிடுறோம், வாசாமி இந்த 50 பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கணும் விலையை போட்டு அப்படின்னு இப்ப இறைவன் நினைக்கிறார். அந்த அவன் ஏன் அப்படி பண்றான், அவனுக்கு ஏன் அதை புரியல? தமோ குண பிரதானம், அவ்வளவுதான். இப்ப தமோ குணத்துல பிரதானம் இருந்தாலும் ரஜோகுணத்துல பிரதானமா இருந்தாலும் இதை பண்ணுவாங்க. சத்துவகுண பிரதான பீப்புள் இந்த பக்கமே வரமாட்டாங்க, அந்த டவுட்டே வராது. ஏங்க அவங்களுக்கு பிரச்சனையாவது இவங்களுக்கு பிரச்சனை உழப்புறோம்னா நம்ம இன்பிட்வீன்ல உட்காந்துருக்குன்னு அர்த்தம். சத்துவகுண பிரதான ஐடியாவே கேட்க மாட்டேன், தப்புனா தப்பு, நம்மளால முடியாது அவ்வளவுதான், ட்ரைட்ல போய் காம்புன்னு வந்துருவாங்க. சத்துவகுணம் இது இன்பிட்வீன் டிரான்சிஷன் டைம் இருக்கும் குழம்பிக்கிறது. இவங்க வீட்டுக்கார பேச்சு கேட்கறாரு, அவங்க சொல்றாரு வெட்டுறதா வேண்டாமா வெட்டுறதா வேண்டாமான்னு குழப்பறீங்கன்னா இன்னும் நம்ம சத்துவத்துக்கு என்ன வரல, ரேடியா வள்ளின்னு அர்த்தம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம வந்துட்டுன்னு வச்சுக்க ஒரு வயது நம்மகிட்ட வாழாட்ட முடியாது. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏன் அவங்க சாஸ்திரம் பெர்மிஷன் கொடுத்துது, பெர்மிஷன் கொடுக்குது. என்னன்னா இப்ப அவன் தமோ குணத்துல இருக்கான், அவனை கூப்பிட்டு வச்சு நீ கெடா வெட்டாதீன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் செய்வான். இப்போ அந்த கறியை சாப்பிட்றத நீங்க யோசனை பாருங்க, ஹோட்டல்ல போய் ஒரு ஆர்டர் பண்ணி மட்டன் சாப்பிட்றக்கும் ஒரு கோயில்ல கெடாய வெட்டி அதே மட்டனை சாப்பிட்றக்கும் வித்தியாசம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த கெடா வெட்டும் போது அவன் எங்க பண்ணுவான், கோயிலுக்கு வருவான், ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ள வருவான். அவன் மொத்தத்துல அவன் சாப்பிட்டானுங்க, தமோகுண ரஜோகுண பிரிடாமனால சாப்பிடாம இருக்க முடியாது. அப்ப அவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு, அங்க போய் ஹோட்டல்ல வாங்கி ஆர்டர் பண்ணி கறிக்கடையில போய் கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீ எப்படி நான் சொன்னா கேட்க போறது இல்லை. நான் சொன்ன நீ சாப்பிடாம இருக்க போற, நீ சாப்பிட போற. அதுல என்ன பண்ண, கொஞ்சம் கோயில்ல போய் வெட்டி. அதனாலதான் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க தமோகுண பிரதான பீப்புள். நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அத பக்தியோட ஒரு பிரசாதமாக தண்ணி தெளிப்பாங்க. அது வேற சாமி ஓகே சொல்லுதாமா, என்னமோ அப்படி அது தண்ணி தெளிச்சா துளுக்கணும்பாங்க. அப்பதான் அது சாமி ஓகே, எதையோ பண்ணு. ஏன்னா அப்படியாவது நீ என்ன பண்ணி பார்க்க, கோயில் பக்கம் வர மாட்டியா கொஞ்சம். அப்ப நீ அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அந்த பக்தியில கொஞ்சம் நீ எங்கிருந்து எங்க வர மாட்ட, தமோ குணத்துல ரஜோ குணத்துக்கு வந்துட மாட்டியா, ரஜோ குணத்துல அப்படி சத்துவ குணத்துக்கு இறைவனை பத்தி சிந்திக்குங்க எண்ணம் வந்துடாதாங்கிற எண்ணத்துல நம்மளுடைய கலாச்சாரத்துல கெடா வெட்டுறது போயிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் கெடா வெட்டணுங்கிறது அவசியம் இல்லை. சத்துவகுண பிரதான பீப்புளுக்கு தெளிவா தெரியும், இட் இஸ் ராங், ஐ ஷுட் நாட் டூ இட். இறைவனே வெட்டுனாலும் அவங்க வெட்ட மாட்டாங்க.
வீட்டுக்காரர் சொன்னாலும் வெட்ட மாட்டாங்க, பையன் சொன்னாலும் வெட்ட மாட்டாங்க. அவங்க தெளிவா நிப்பாங்க அவங்க பாதையில. ஐயோ வீட்டுக்காரர் சொல்றாரே, ஐயோ பையன் சொல்றானே, ஐயோ இவங்க சொல்றாங்க, எங்க வெட்டலாமா வேண்டாமா, இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னா நாம இன்னும் தெளிவாகல. பசங்க வீட்டுக்காரர்ல தப்பு இல்லை, ஏன்னா அவங்க அந்த சைட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தமோ குணத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாம எதுல ஸ்ட்ராங் இல்ல, சத்துவ குணத்துல நாம என்ன ஸ்ட்ராங் இல்லைங்க போதா இந்த சந்தேகங்கிறது வரும். எப்பவுமே அஜ்ஞானம் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப ஒரு பாம்பை கயிறா பாக்குறோம்னு வச்சுக்கலேன், அந்த அஜ்ஞானம் 3 ஸ்டேஜ்ல இருக்கும். ஒண்ணு அங்க என்ன இருக்குங்கிறது மறைச்சிருச்சு. அஜ்ஞானம் என்ன பண்ணுது, மறைக்குது. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணும், பாம்பா காமிக்கும் கயிறை. ஸோ அஜ்ஞானங்கிறது 3 ஸ்டேஜ். ஸோ அதனாலதான் பாருங்க சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஏறி வச்சிருக்காரு. அந்த அஜ்ஞானங்கிறது எப்படி வெளிப்படும், 3 ஸ்டேஜ்ல. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா மறைச்சிடும், அப்புறம் சம்சயம், அடுத்தது என்னது, அது பாம்பு. ஸோ அதனாலதான் அந்த மறைக்கப்பட்டதை ரிமூவ் பண்றதா சிரவணம். அந்த ஒரு சம்சயம் வரும், டவுட் வரும் ஒரு காலத்துக்கு, அதுதான் மனனம். அஜ்ஞானத்துல 3 ப்ரொசீஜர். அதனாலதான் டீச்சிங் என்னது, சிரவணம் மனனம், அப்புறம் என்னவா பாப்போம் நம்ம, அதை கயிறு கயிறு என்னவா பாக்குறோம், பாம்பு. அதுக்குதான் தேவை என்னது, விபரீத ஞானம். அதனால அஜ்ஞானம் இந்த மாதிரி பீப்புள் ஒரு வேலை செய்யும் போது இவர் என்ன சொல்றாரு, வேதத்தில் சொல்லப்பட்ட, இப்ப நம்ம என்ன பாக்குறோம், வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த மாதிரி நீ கிரகஸ்தாசிரமத்துல 4 பேத்துக்கு கெடா மாறி பொங்க வச்சு கெடா வெட்டி நீ போட்டுக்கலாம், ஏன்னா வேற வழி இல்லாம நீ செஞ்சிருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் வானப்பிரஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அது விட்டுரு. அப்போ உன்னால செய்ய முடியாம இருந்ததுங்கிறது ஏத்துக்கிறார். உன்னால கிரக ஆசிரமத்தில் இதெல்லாம் முடியல அப்படின்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணு, கம்ப்ளீட்டா ஹிம்சைய விற்று, உடலாலோ மனதாலோ தெரியாமையோ தெரிஞ்சோ மற்றவங்களை ஹிம்சப்படுத்திடாத. அதுதான் பசுனா மாம் எஜேத வனாசி. நான் வேண்டாம் என்ன சொன்னாரு, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பலி கொடுக்கும் அந்த ஹோமங்கள் கெடா வெற்றதை எப்ப செய்யாத, இந்த வானப்பிரஸ்தத்துல தொற்றாத, செஞ்சிராத. யூ ஷுட் நாட் டூ. இறைவனுடைய ஆர்டர், இது நான் சொல்லல. அப்ப நீ செஞ்சீனா தமோகுண பிரதானம், அந்த இறைவன் பர்மிஷன் கொடுத்தாரு, அது தப்பு இல்லைங்கிறார். அது வேற வழி இல்லை. தமோகுணமா இருக்கிற நான் சொன்னாலும் கேட்க போறதில்ல. இல்லைன்னா வீட்டுல செய்யலாம், ஹோட்டல வாங்கி நீ சாப்பிட போற. ஸோ நீ உன்னை திருத்த முடியாது. ஆனா கோயில்னு ஒரு இடத்துல கொண்டாந்து பண்ணும்போது நீ பக்திக்குள்ள வந்துட மாட்டியா, கொஞ்சம் சிந்திக்க மாட்டியா, கொஞ்சம் ரஜோ குணத்துக்கு உன்னை முன்னேற்றுவதற்காக. இப்ப எதுக்கு நம்ம கெடாவற்ற நாம தெளிவாய்க்கணும். தமோகுண பிரதான பீப்புள், ரஜோகுண பிரதான பீப்புள்னால சாப்பிடாம இருக்க முடியாது. அது தப்புன்னு மனசுக்குள்ள தோணினாலும் அவங்களோட இயலாமை 200% இயலாமை. தமோகுணம்னு என்னது, இயலாமை இது. அது சத்துவகுணம்னு என்னது, அப்படி கெத்து நிற்கும் இந்திரியங்கள், அதெல்லாம். அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் கிரகஸ்தாசிரத்தை பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க வானப்பிரஸ்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது, நான் கெடா வெட்டுற பொங்க வைக்கிறேன் 10 பேர்த்த கூப்பிடுறேன், பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் டு இட். அடுத்தது அதாவது அஹிம்சைய 100% ஃபாலோ பண்ணணுங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது, ஃபாலோ பண்ணு. அடுத்தது அக்னிஹோத்ரம் ச தர்ஷக ச பூர்ணமாசக ச பூர்வவத் சாதுர்மாஸ்யானி ச முனேகே ஆம்னாதானி ச நைகமைஹி. மீனிங் எழுதிக்கலாம். அக்னிஹோத்திரம் முதல்ல சொன்ன மாதிரி நீ கிரகஸ்தாசிரமத்தில் என்ன பண்ணிருப்ப, அக்னிஹோத்திரம் கர்மம் பண்ணின்னு வச்சுக்கோ. அது ஆகட்டும், அக்னிஹோத்திர கர்மம் நாமள யாரும் பண்றது இல்லை. ஆனா அந்த காலத்துல கிரகஸ்தான அக்னிஹோத்திரம் கண்டிப்பா பண்ணுவாங்க. தர்ஷக பூர்ணமாசக இதெல்லாம் அந்தந்த காலத்துல செய்யக்கூடிய சாதுர்மாசி விரதம், பௌர்ணமி விரதம், அந்த மாதிரி சொல்ற பாத்தீங்களா. அந்தந்த காலத்துல அந்தந்த ஹோமம் பண்ணணும்னு ஒரு கணக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கிரகஸ்தாவா இருக்கிறவங்க சாதுர்மாசி விரதம், அக்னிஹோத்திரம், அந்த மாதிரி அந்த ஜஸ்ட் இந்த ஸ்லோகத்துல கொடுக்கறதெல்லாம் நேம் ஆஃப் த ஹோமம். என்னென்ன ஹோமம், தர்ஷ பூர்ண மாச விரதம், பூர்வத்து. நீ இந்த வானப்பிரஸ்தத்துக்கு வர்றதுக்கு முன்னால, பூர்வம்னா என்னது, முன்ன எங்க இருந்த, கிரகஸ்தாசிரமத்துல இருந்தியா, அப்ப என்னென்ன நீ பண்ணுன, தர்ஷ
பூர்ணமாச சாதுர்மாசிய இதுல விரதம், சாதுர்மாசிய விரதம், தர்ஷ விரதம், பூர்ணமாச விரதம், இது எல்லாத்தையும் என்ன பண்ண பூர்வம் இதுக்கு முன்னால் எப்படி பண்ணிட்டு இருந்தியோ அதை போலவே பண்ணுங்கிற. நீ கிரகஸ்தாவா இருக்கும்போது செய்து வந்த அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ண மாசம், இன்னொன்னு சாதுர்மாசியம், இந்த விரதங்களை வானப்பிரஸ்தன் அனுசரிக்க வேண்டும் என்று யாரு கூறுறாங்க? வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். நம் முன்னோர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். முனேகே ஆம்நாதி நைகமைகி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு யார் கூறுகிறார்கள்? வேத வித்தங்கள் கூறுகிறார்கள். வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது, ஏவம் ஷீர்ணேன தபசா முனிகி தமனி சந்ததக மாம் தபோமயன் ஆராத்ய ரிஷி லோகான் உபைதி மாம். இவ்வாறு சீர்ணேன தபசா, தவம் செய்து செய்து உடம்பு என்ன இருக்கணும்? வானப்பிரஸ்தத்துல உடம்பு இழைச்சிருக்கணும். தவம் செய்து உடல் சுண்டி போன முனிகள் தன்னை வருத்தி வருத்தி எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? பஞ்சாக்னி வித்யா பண்ணணும், குளிர்ல போகணும், மழையில நலையணும், இப்படி உணவு நம்ம ஜீரணத்துக்கு தகுந்த உணவு தான் எடுத்துக்கிறோம் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன ஆயிட்டு வரும்? சீர்ணேன, உடம்பு சுண்டணும். முனிகின அந்த தவத்தை செய்பவன், வானப்பிரஸ்தத்தில் இருந்து அந்த வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான தவத்தை, இதுதான் தவம், வானப்பிரஸ்த தவம். இதையெல்லாம் செய்யறவன் தவஸ்வரூபியான தமனி சந்ததக மாம் தபோமயம், என்னை வழிபட்டதன் பயனாக. இந்த மாதிரி தவம் இருந்து இறைவனை வழிபடுதல் என்றால் இறைவன் எப்படி வாழணும்னு சொல்றாரோ அதைப்படி வாழ்வது என்பது முதல் வழிபாடு. முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வழிபாடுனா போய் சாமி ரூம்ல உட்காந்து பூஜை போட்டு பூ வச்சு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றது வழிபாடு நாம நினைச்சிருக்கிறோம். அது செகண்டரி. பிரைமரி வழிபாடு என்ன தெரியுங்களா? இறைவன் என்ன கிரகஸ்த ஆசிரமத்துல சொல்லியிருக்காரோ அதை செய்வது என்பது அவருக்கு செய்கிற வழிபாடு. வீட்டுல ஒருத்தர் பெரியவர் இருக்காங்க, அவங்க இதை செய்யுங்கிறாங்க. அவங்க வழிபடுறதுன்னா அவங்களை பூஜிக்கிறதுங்கிறது, அவங்கள தொட்டு கும்பிடுறது, காலை தொட்டு கும்பிடுறது, ஆசீர்வாங்கிறது, இதெல்லாம் செகண்டரி. முதல்ல அவங்க சொல்றத கேட்கறது நடக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் முதல் வழிபாடு. அதத்தான் அவருக்கு சொல்றாரு, மாம் தபோமயன்னு, என்னை ஆராதித்து என்னது, நான் எந்தெந்த ஆசிரமத்துல என்னென்ன செய்ய சொல்லியிருக்கேன், எதை வேண்டான்னு சொல்லியிருக்கேன், இப்பெல்லாம் கத்துக்கிட்டீல, அதை நீ ஃபாலோ பண்ணினதா முதல் வழிபாடு. சோட சுபச்சாரம்லாம் செகண்டரி வழிபாடு. கோயிலுக்கு போறது அதுக்கு அடுத்த வழிபாடு, சாண்டிங்கே அதுக்கு அடுத்த வழிபாடு. நான் என்ன சொன்னனோ அத தபோமயன்னு அழகா சொல்றாரு பாருங்க. நான் ஏங்க எனக்கு எத்தனை நாள் தெரியலீங்க, தெரிஞ்சுக்காது உந்தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? தெரிஞ்சு இந்த வயசுல இந்த ஆசிரமத்துக்கு இந்த வர்ணத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன், எதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அதை முதல்ல அறிவை பெற்றுக்கோ. பெற்று அறிவை பெற்றுட்டு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கூடாது, நீ ஃபாலோ பண்ணினா அதுதான் நீ எனக்கு செய்கிற வழிபாடு. ஆராதித்தன் பயனாக தபோமயன்ன ஆராத்திய, நீ என்னை ஆராதித்தது என்பது அதுதான். ஆச்சுங்களா? அவங்க என்ன ஆகுறாங்களாமா, இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் கேட்டு தவம் இருந்து இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருந்தீனா என்ன பலன்? ரிஷி லோகானு உபைத்திமா, ரிஷிகள் சென்று அடையக்கூடிய லோகத்தை அடைந்து பிறகு என்னை அடைவான். முறையாக உபைத்திமா, முறையாக
முறையாக என்னை அடைவான்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி வானப்பிரஸ்த ஆசிரமத்துல நான் சொன்ன பண்புகளை டூஸ் ஃபாலோ பண்ணி டோன்ட்லாம் விட்டுட்டு, எத்தனை டூஸ் டோன்ட் சொல்லிட்டாரு. வானப்பிரஸ்துக்கு வந்துட்டியா, இதெல்லாம் டூஸ் இதெல்லாம் டோன்ட் சொன்னாரா, இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணி வாழ்ந்தேனா என்னங்க பலன், அதையும் சொல்லிடுறாரு. நீ ரிஷிகள்லாம் வரக்கூடிய என்ன லோகம் தெரியுங்களா? அது மகர் பூஹு புவகா மகான்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் அவங்க லோகம். மகர் லோகத்தை அடைந்து பிறகு என்னை அடைவாய் அப்படின்னு என்ன தெரியுங்களா? மகர் லோகத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சி பிரம்மலோகம் போறதா அப்படின்னு அப்படி கிடையாது. இப்ப நீ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் நீ எங்க வருவ? ரிஷிகள் வாழ்கின்ற மகர் லோகத்துக்கு வருவ. அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த பிறவி கிடைக்கும் இல்லையா? ஞானத்தை பெறல, நீங்க வெறும் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் என்டரிங் இன்டு தி வேதாந்த கிளாஸ். அப்படிங்கும் போது இந்த ஸ்டேவெல்லாம் அவங்களுக்கு கதியெல்லாம் யாருக்கு? வேதாந்த வகுப்புக்கு வந்தவங்களுக்கு கதி கிடையாது. இப்ப கதி சொல்றாருன்னா they are not வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பட் ஃபாலோயிங் ஆல் நார்ம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் எங்க போவ? ரிஷிகள் வாழ்ற லோகம். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னை அடைவாய்ன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப என்ன தெரியுங்களா அர்த்தம்? இங்க பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு அந்த வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைத்து குவாலிபிகேஷனை பெற்று ஒரு குரு கிடைச்சு ஞானத்தை பெறுவாய். அதுதான் என்னை அடைவாய்ன்னு அர்த்தம். இதுலயே எப்படி தப்பா இன்டர்பிரட் பண்றாங்க? இங்கிருந்து நேரம் மகர்லோகம் போறோமா, அங்கிருந்து பிளைட் பிடிச்சு அப்படியே பிரம்மலோகம், இல்ல சிவனை வழிபடுறவங்க சிவலோகங்கிறாங்க, விஷ்ணு வழிபடுறவங்க விஷ்ணு லோகங்கிறாங்க. அப்படி அர்த்தம் இல்ல. அங்க ஏன்னா புண்ணியம் நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்கறியா? பாவம், உன் அக்கௌண்ட் நிறைய புண்ணியம் இருக்கும். ரிஷிகள் வாழ்ற மகாலோகத்துக்கு போயிட்டு திரும்பி யூஸ்வலா அந்த மகாலோகம் போயிட்டு வரவங்க எல்லாருமே இந்த உலகத்துல பிறக்கும் போது அதுக்கு உண்டான ரிஷிகலோகம், அது ரிஷிகள் வகுத்து கொடுத்த பாதைக்கு அழகா வருவாங்கன்னு ஒரு இருக்கு. ரிஷிகள் வகுத்து கொடுத்த பாதையில் வருவாங்க அப்படின்னு ஒண்ணு கணக்கு இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு? அங்க போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பி என்னை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு, ஜீவன் முக்தியை அடைவதற்கு, மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு பெற்று நீ என்னை அடைவாய். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏவம் சீர்னேன. இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி உடம்பு எப்படியா இருக்கணும்? சுண்டி போயிருக்கணும். வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் காஞ்சு சாப்பாடு அறவயிறு நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டு தானம், என்ன சொல்ல, ஜபம் ஜபம் ஜபம், தவம் ஜபம், தவம் ஜபம், இதை மாத்தி மாத்தி பண்ண என்ன உடம்பு அப்படியே உருகி போயிரு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆகி தவஸ்வரூபியான என்னை நீ ஆராய்ச்சா, சொன்ன பேச்செல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணினதுனால, என்னை வழிபாடு செஞ்சதுனால முனிவர்கள் அடைகிற இதுக்கு நீ வருவேன். ஸோ நான் சொல்ற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றதுனால உனக்கு கொஞ்சம் கூட நஷ்டங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு எவ்வளவு முயற்சி பண்றியோ அதற்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும். அது வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் எவ்வளவு நான் சொன்னதில் இத்தினோடு முயற்சி பண்ணா கூட அதுக்குண்ட பலன் கிடைச்சிருங்கிறத கேரண்டி கொடுக்குறாரு. அடுத்தது படிக்கலாம். அடுத்த மீனிங் அடுத்த கிளாஸ் சொல்றாங்க. யகது ஏவம் சீர்ணேன. இப்ப 10வது யகது ஏதத் கிருச்ரதக சீர்ணம் தபஸ்ஸகனி ஸ்ரேயசம் மகத் காமாய அல்பியசே யுஞ்சியாத் பாலிஷக கப் அபரக ததக. பாலிஷக, எஸ் பாலிஷக. யகது ஏதத் கிருச்ரதக சீர்ணம் தபக நிஸ்ரேயசம் மகத். நிஸ்ரேயசம் அதாவது இப்போ யக து இவ்வாறு கூறப்போய் நீங்க மட்டும் எழுதி, ஈஸியான ஸ்லோகம் தான். யக து இவ்வாறு கூறப்பட்ட கடுமையான தவத்தால், யகது ஏதத்து கிருஷ்ணதக சீர்ணம் கடுமையான தவம், உடலை வருத்தி கொள்கிற சீர்ணம், உடம்ப சுண்டி போற அளவுக்கு செய்யக்கூடிய தவம், இவ்வாறு கூறப்பட்ட கடுமையான தவம் கிருஷ்ணக சீர்ணம் அடையக்கூடிய விரும்பாமல், இப்ப நான் சொல்ற மெத்தட்ல போறதை விரும்பாமல் என்ன பண்றாங்களாம்? எல்லாமே காமாய அல்பியசே அல்பமான சொர்க்கலோகத்துக்கு போறக்கு எல்லா மக்களும் ஆசைப்படுறாங்களே அப்படின்னு இறைவன் கவலைப்படுறார். இதையெல்லாம் பண்ணி என்னை அடைவதற்குண்டான வழியை யாரு தேர்ந்தெடுக்கல? அல்ப சுகமான சொர்க்கத்துக்கு
காமாய ஆசைப்படுறாங்க. அல்ப சுகங்களை அளிக்கும் சொர்க்கம் முதலியவற்றை பாலிஷக கக அபரகதாத்து, அவங்கள நான் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முயற்சி பண்ணாம நான் சொர்க்கம் போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் கக அபரகதக, அவங்களெல்லாம் என்னன்னு நான் சொல்றது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஆசைப்படாதீங்க. இந்த மாதிரி ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி குவாலிஃபிகேஷனை பெற்று சாஸ்திரத்தை படிச்சு ஜீவன் முக்திக்கு ஆசைப்படுங்க. எதுக்கு ஆசைப்படாதீங்க? காமாய அல்பீயசே, அல்பமான யுஞ்சியாத், ஏதோ சொர்க்கத்தோட தன்னை இணைத்துக் கொள்ளணும்னு என்ன பண்ணாதீங்க. பாலிஷக அறிவிலிங்கிறது, அவங்கெல்லாம் அறிவிலிகள் என்பது இந்த ஸ்லோகத்துடைய கருத்து. இவ்வளவு இப்படி ஒரு கடுமையான தவம் செய்து என்னை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்பமான சுகத்தை கொடுக்கக்கூடியது சொர்க்கம். ஏன் அங்க போனா என்ன அந்த புண்ணியம் தீர்ந்து திரும்பி வந்தாகணும். திரும்பி வந்து உனக்கு குவாலிஃபிகேஷனோட நீ பிறப்புங்கிறது கேரண்டி கிடையாது. ஏன்னா அங்க போய் அனுசெல்லாம் போகும். அதே ரிஷி லோகத்துக்கு போனீங்கன்னா அங்க போயிட்டு திரும்பி வரும்போது எங்க வருவ? அட்லீஸ்ட் அது குவாலிஃபிகேஷனோட வருவ நீ. ஸோ இதுக்கு முயற்சி பண்ணுங்கிறாரு. இதோட விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.